த்ரெட்டிங் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்? நம்ம ஃபேஸ்ல புருவத்து பக்கத்துல இருக்கிற அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்றதுல த்ரெட்டிங் பண்றோம். இது மூலமா என்ன நடக்கும்? உங்க ஃபேஸ் உடனே ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கும் அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்குமே த்ரெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்ம த்ரெட்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட முக வடிவம், அமைப்பு, புருவத்தோட அகலம், நீளம், அடர்த்தி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களோட முகத்துக்கு எந்த வடிவம் செட் ஆகுமோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட்டிங் பண்ணணும். அதே போல 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. உடம்புல லைஃப் லாங்கா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க த்ரெட்டிங்கை தவிர்க்கலாம். பியூட்டி சர்வீஸ்லயே த்ரெட்டிங் மட்டும்தான் கஸ்டமரோட நாம க்ளோஸரா ஒர்க் பண்ற ஒரு விஷயம். சோ கஸ்டமருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மள நாம ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றது